12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இல்லையா? அதுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். உடனே இந்த கொஷின்லாம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருமா? அதான ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய அடுத்த கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்ட்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட்டு கொடுத்த 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வருது. வருஷம் நான் செக் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நடத்தி நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புணர்ச்சி விதி கொஸ்டின் நன்மொழி. ஸோ நன்மொழின்னு கொடுத்துட்டா அதை நாம் நன்மை கூட்டல் மொழின்னு பிரிச்சிடணும். நன்மை அப்படிங்கிறது நிலைமொழி, அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற நன்மை நிலைமொழி, செகண்டில் இருக்கிற மொழின்ற வார்த்தை வருமொழி. ஃபஸ்ட்டில் இருக்கிறது நிலைமொழி, செகண்டில் இருக்கிறது வருமொழி. ஈறுபோதல் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி நன்மையில் கடைசியாக என்ன இருக்குது? மை இருக்குது இல்லையா? அது நீங்கிடும். ஈறுபோதல் அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். நன்மையில் கடைசியாக என்ன இருக்குது? மை இருக்குது. ஸோ அந்த மை நீங்கிடும். அதை எழுதும்போது எப்படி எழுதணும்னா, ஈறுபோதல் என்ற விதிப்படி, விதியோட பேர் ஈறுபோதல், அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஈறுபோதல் என்ற விதிப்படி நிலைமொழி, அதாவது நிலைமொழினா ஃபஸ்ட் இருக்கிற வார்த்தை நன்மை, ஈற்றிலுள்ள, நன்மையில் லாஸ்ட்டில் என்ன இருக்குது? மை. ஈற்றிலுள்ளனா லாஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ நிலைமொழினா ஃபஸ்ட்டில் இருக்கிற வார்த்தை நன்மொழி, ஈற்றிலுள்ளனா கடைசியில் இருக்கிற எழுத்து மை. ஈறுபோதல் விதிப்படி லாஸ்ட்டில் இருக்கிற மை நீங்கிடுச்சு. அதை நாம் எழுதும்போது மை கெட்டுன்னு எழுதணும். ஸோ மை நீங்கிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? நன் இருக்கும் ப்ளஸ் மொழி இருக்கும். ஸோ நன் கூட்டல் மொழி நன்மொழி என சேர்ந்தது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.